Greetings everyone. நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who won the gold medal at men's badminton in Paris Paralympics அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் ஆண்கள் பேட்மிண்டனில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிதேஷ் குமார் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதே பேட்மிண்டன் பிரிவில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுகாஸ் இத்திராஜ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதே பெண்கள் பிரிவில் சில்வர் மெடல் வாங்கினது தான் துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்க. அதே பெண்கள் பிரிவில் பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது யாருன்னா மனிஷா ராமதாஸ். சரிங்களா, எல்லாருமே என்ன கேம்ஸ் என்ன பதக்கம் வாங்கினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அடுத்தது தீம் ஆஃப் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் 2024 தேசிய ஊட்டச்சத்து வாரம் 2024 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷியஸ் டயட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் சத்தான உணவுகள் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துடைய தீமா இருக்கு. சரிங்களா, செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 7 வரைக்கும் நேஷனல் நியூட்ரிஷியஸ் வீக்கை நம்ம அப்சர்வ் பண்றோம். சரிங்களா, அடுத்தது ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் மீட்டிங் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீனா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பு பற்றிய கருத்தடக்கம் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க அப்படின்னா சைனாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல நடந்துச்சு. ஓகேங்களா, ஒசாகா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய சிட்டி. அபுஜானா நைரோபி கென்யாவோட கேபிட்டல். அபுஜா பார்த்தோம்னா நமக்கு நைஜீரியாவோட கேபிட்டல். ஸோ நைஜீரியா கேபிட்டல், கென்யாவோட கேபிட்டல், ஒசாகா ஜப்பான்ல இருக்கு. பெய்ஜிங்கோட கேபிட்டல் சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங்ல தான் இந்த ஃபோரம் நடந்துச்சு. ஓகேவா, ஃபோரம் மீட்டிங் நடந்துச்சு. அடுத்தது how many players from தமிழ்நாடு has won a Paralympic medal so far அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரை தமிழகத்தை சேர்ந்த எத்தனை வீரர்கள் பாராலிம்பிக் பதக்கம் வென்றுள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மாரியப்பன் தங்கவேலு, அவரை பத்தி நமக்கு தெரியும். உயரம் தாண்டுதல்ல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வாங்கியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா நேத்து துளசிமதி அப்படிங்கிறவங்க பேட்மிண்டன்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. துளசிமதி. சரியா, அடுத்தது மனிஷா ராமதாஸ், அவங்க பார்த்தோம்னா அதே பேட்மிண்டன்ல வெண்கல பதக்கம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த 3 வீரர்கள் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. சரியா, ஸோ 3 தான் ஆன்சர். அடுத்தது லாஸ்டா த அப்ஜெக்டிவ் ஆஃப் நான் முதல்வன் உயர்வுக்கு படி ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது நமக்கு உயர்கல்வியில ஒரு சில பேர் வந்து சேராமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்து என்ன காரணங்கள்னால அவங்க சேராம இருக்காங்க, ஸோ அவங்க கல்வியில சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸை சஜஸ்ட் பண்ணும், இந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம். இதன் மூலியமா தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க. சரியா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அதன்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47% இருக்கு. இதுவே இந்தியாவுக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா அது 28.4% இருக்கு. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வியில சேராம இருக்கக்கூடிய மாணவர்களை உயர்கல்வியில சேர்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.